தற்போதைய அண்மை செய்தி. தருமபுரி அடுத்த உழவன்கொட்டாய் கிராமத்தில் அரசு பேருந்து மோதி 4 வயது சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தருமபுரி அடுத்த உழவன்கொட்டாய் பகுதியில் அரசு பேருந்து வீட்டின் மீது மோதியதில் 4 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தருமபுரி அடுத்த உழவன்கொட்டாய் கிராமத்தில் அரசு பேருந்து மோதியதில் வீட்டில் இருந்த 4 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடிய அரசு பேருந்து வீட்டின் முன்பு விளையாடி கொண்டிருந்த 4 வயது சிறுமி மீது மோதி விபத்துக்குள்ளானதில் சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். தற்பொழுது அப்பகுதி மக்கள் உயிரிழந்த சிறுமிக்கு நீதி கேட்டு விபத்தை ஏற்படுத்திய பேருந்தை அங்கிருந்து எடுக்க விடாமல் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு தருமபுரியிலிருந்து செய்தியாளர் நந்தகுமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பார்க்கலாம். வணக்கம் நந்தகுமார். தற்பொழுது இந்த அரசு பேருந்து மோதி விபத்தில் 4 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் தற்பொழுது அப்பகுதி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுதாமணி. அதாவது தருமபுரி அருகே அரசு நகர பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த வீட்டில் மோதி விபத்து ஏற்பட்டதில் படுகாயமடைந்த சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது தருமபுரி அடுத்த உழவன்கொட்டாய் கிராமத்துல இருந்து தருமபுரி நோக்கி வந்த குரூபி அரசு பேருந்து தேவராஜ் என்ற ஓட்டுநர் இன்று காலையில ஓட்டி வந்துள்ளாரு. அப்பொழுது உழவன்கொட்டாய் அருகே இருந்த ராம என்பவரது வீட்டின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த நரசிம்மன் சோனியா தம்பதியின் 4 வயது மகள் அத்விகா மற்றும் பேருந்து ஓட்டுநர் தேவராஜ் இருவர் படுகாயமடைந்தனர். அங்கிருந்தவர்கள் சிறுமி மற்றும் ஓட்டுநர் இருவரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஆனால் படுகாயமடைந்த சிறுமி அத்விகா மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பெரும்பாலும் நகர பேருந்துகளில் இயக்கப்படும் பேருந்துகள் காலாவதியான பேருந்துகளாக இருப்பதால் அடிக்கடி இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. எனவே பழைய பேருந்துகளை மாற்றி விபத்துகளை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என, உயிரிழந்த சிறுமிக்கு நீதியும் கிடைக்க வேண்டும் என பொதுமக்கள் பேருந்தை எடுக்க விடாமல் தடுத்து சாலை மறியலில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். சிகாமணி, கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி நந்தகுமார்.